السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ليلة القدر خير من ألف شهر. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமைக்குரியவர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 20ஆம் நாளில் நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ரமலானிலே மிக புனிதமான காலகட்டம் இறுதி பத்து ஆரம்பமாக உள்ளது. இந்த இறுதி பத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த இறுதி பத்தை எப்படி முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் பயன்படுத்திக் கொள்வோம். ஆகவே இறுதி பத்தை பற்றி 3 செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். ஒன்று, இறுதி பத்தின் மகத்துவம், அந்த இறுதி பத்தில் கிடைக்கக்கூடிய அரும்பெரும் பாக்கியங்கள் எவை. 2, இந்த இறுதி பத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள், நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அமையும் விதத்தில் அந்த இறுதி பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்தார்கள். 3, குறிப்பாக அந்த இறுதி பத்தின் அரும்பெரும் பாக்கியங்களை அடைவதற்காக அல்லாஹ்வின் தூதர் கடைபிடித்த குறிப்பான வணக்கம் எது. இந்த 3 செய்திகளை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த இறுதி பத்தில் அடங்கியிருக்கின்ற அரும்பெரும் பாக்கியங்கள் 3. முதல் பாக்கியம், நம் முன் செய்த பாவங்கள் அத்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கிறது. மக்ஃபிரத்துல் லிமா தகத்தம, நம் வாழ்க்கையில் நாம் செய்து இதுவரைக்கும் முந்திவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு வழங்குகிறான். பொதுவாக பார்க்கின்றோம், 1 மாத காலம் ஒருவர் நோன்பு வைக்கின்றார், அது 30ஓ 29ஓ. பெருமானார் சொன்னார்கள், மன் சாம ரமலான் 1 மாத காலம் யார் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். அதே போன்று மன் காம ரமலான ஈமானும் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ரமலான் 1 மாத காலம் நின்று வணங்குகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். இந்த 2 ஹதீஸிலையும் நாம் புரிந்து கொள்ளுகின்ற செய்தி, 1 மாதம் நோன்பு நோக்கின்ற போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. 1 மாத காலம் இரவு காலங்களில் நின்று வணங்குகிற போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. ஆனால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தமட்டில்
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானம் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருக்கு முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும். நோன்பை பொறுத்த மட்டில் மற்ற நின்று வணங்குகின்ற வணக்கத்தை பொறுத்த மட்டில் 1 மாத காலத்திற்கு பின்பாகத்தான் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு இரவு, அந்த ஒரு இரவு என்பதில் சூரியன் மறைந்ததில் இருந்து சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் 12 மணி நேரங்கள் கூட இல்லை. மகரிபுக்கு பாங்கு சொன்னதில் இருந்து சுபுகுக்கு பாங்கு சொன்னதோடு முடிந்து விட்டது. ஏறத்தாழ ஒரு 7-7.5 மணி நேரம். இந்த 7-7.5 மணி நேரம் ஒருவன் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நின்று ஈடுபாடு கொண்டால், நின்று வணங்கினால், அல்லாஹ் அவனுக்கு தருகின்ற பரிசு அவனுடைய முன் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அதையும் தாண்டி குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், 1000 மாதங்கள் நின்று வணங்கிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ் அவனுக்கு தருகின்றான். நிற்பது ஒரே ஒரு இரவு, வெறும் 7-7.5 மணி நேரம் தான். ஆனால் கிடைக்கக்கூடிய கூலி 1000 மாதங்கள். கண்ணி வைக்கும் நேரம் கூட ஓய்வெடுக்காமல் ஒருவன் வணங்கினால் என்ன கிடைக்குமோ அந்த பாக்கியத்தை தருகிறான். ஆம், 1000 மாதங்கள். வருடத்தால் கணக்கெடுக்கின்ற போது 84 வருடங்கள் 4 மாதங்கள், ஏறத்தாழ 85 வருடங்கள் நின்று வணங்கிய பாக்கியத்தை தருகின்றான். இந்த உலகத்தில் எங்காவது பார்க்க முடியுமா? நாம் உலகத்தில் பார்க்கிறோம், 1 மாதம் முழுவதும் வேலை பார்த்தால் 1 மாதம் சம்பளம் தருகின்றார்கள். 2 மாதம் முழுவதும் வேலை பார்த்தால் 2 மாத சம்பளம். வருடம் முழுவதும் நாம் பணியாற்றினால் வருட சம்பளம். நாம் கடைசி மௌத்து வரைக்கும் பணியாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலேயும் 60 தாண்டி விட்டால் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். சில போது ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள் நாம் விடுமுறை எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் 5 நாள் சம்பளத்தை குறைத்து விடுகின்றார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், வெறும் 7-7.5 மணி நேரம் நாம் இறை வணக்கம் செய்கின்றோம். கிடைக்கப்பெறுகின்ற கூலி 85 வருடம். உனக்கு அத்தனைக்கும் நான் பொருட்படுத்திக் கொள்கின்றேன். நீ பணியாற்றுவது வெறும் 7 மணி நேரம், 7.5 மணி நேரம். கிடைக்க தருகின்ற கூலி 85 வருடத்தினுடைய கூலியை உனக்கு நான் தருகின்றேன். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் எந்த ஒரு செல்வந்தனும், எந்த கோடி பெரும் செல்வனும் இத்தகைய ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியாது. மாமன்னன், மன்னாதி மன்னன் அல்லாஹ் ஒருவனை தவிர. இந்த எப்படிப்பட்ட பாக்கியம்! அல்லாஹு அக்பர். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஒரு 10 கத்ருடைய இரவை அடைகின்ற பாக்கியத்தை பெற்றுவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏறத்தாழ 840 வருடங்கள் இறை வணக்கத்தில் ஈடுபட்ட பாக்கியத்தை பெற்று விடுகின்றான். அவன் செய்த வணக்கம் 10-7 ஏறத்தாழ 70 மணி நேரம் தான் அவன் இறை வணக்கம் செய்கின்றான். 70 மணி நேரம். ஆனால் கிடைக்கக்கூடிய கூலி 840 வருடங்கள் இறை வணக்கம் செய்த கூலியை அல்லாஹ் அவனுக்கு பரிசாக தருகின்றான். இந்த பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்க முடியாது. ரமலான் ஒரே காலத்தில் மட்டும்தான், ரமலானுடைய அந்த குறிப்பிட்ட இரவுகளில் மட்டும்தான் இந்த பெரும் பாக்கியத்தை பெற முடியும். ஆம், அன்றுகளே முதல் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இது. நம் முன் செய்த பாவங்கள் அத்தனைக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. 2, அந்த ஒரே ஒரு இரவுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் 83 வருடங்கள் 4 மாதங்கள் நின்று வணங்கிய பரிசை அல்லாஹ் பாக்கியமாக தருகின்றான். 3, இந்த இறுதி 10 நரக விடுதலை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான்.
நரக விடுதலை என்று சொன்னால் சாமானியமான ஒன்றல்ல. ஏற்கனவே பெரும் பாவம் செய்து அவன் பெரும் பாவி என்று தீர்மானிக்கப்பட்டு அவன் நரகவாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவன் நரகத்தின் எரிபொருள் என்று தீர்மானிக்கப்பட்டவன். இவன் நரகவாதி, நரகத்துக்கு எரிபொருள் என்று தீர்மானிக்கப்பட்ட ஆக பெரும் பாவி. இந்த ரமலான் மாதத்தில் முறையாக அவன் நடந்து கொள்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக விடுதலை பத்திரத்தை அவனுக்கு கொடுக்கின்றான். இதோ வைத்துக்கொள், உனக்கு நரகத்தில் இருந்து விடுதலை. இந்த புனித இறுதி பத்து எத்தனை பெரும் பாக்கியத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது. முன் செய்த பாவங்கள் அத்தனைக்கும் பாவ மன்னிப்பு, நிரந்தர நரகத்தில் இருந்து விடுதலை. வெறும் 7-7.5 மணி நேர வணக்கத்திற்காக வேண்டி 83 வருடங்கள் 4 மாதங்கள் இறை வணக்கம் செய்த அந்த மகத்தான கூலி அது பெற்றுத் தருகிறது. பொதுவாக நாம் பார்க்கிறோம், பொதுவாக ரமலான் என்று சொன்னாலே மற்ற மாதங்களுக்கு இல்லாத தனிப்பெரும் சிறப்பு. மற்ற மாதங்களில் 1க்கு 10 கூலி என்றால் ரமலானிலே 1க்கு 70, தொட்டதற்கெல்லாம் 70. நோன்பை பொறுத்த மட்டில் 70ஐயும் தாண்டி பெருமானார் சொன்னார்கள், மனிதன் செய்கின்ற நல்லறங்கள் நல்ல அமல்களுக்கு 1க்கு 10, 70, 700 வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஆனால் இல்ல சௌம், நோன்பை தவிர. காரணம் ஃபைன்னஹு நோன்பு எனக்கே சொந்தமானது, வஅன அஜ்ஸி, நானே அதற்கு கூலி கொடுக்கின்றேன். அந்த கூலியின் அளவு 700ஐ தாண்டியது. இது பொதுவான ரமலானுக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்ன செய்தி. ஆனால் இந்த ரமலானுக்கு உள்ளே வருகின்ற இறுதி பத்து முத்துக்குள் முத்து, மாணிக்கத்துக்குள் மாணிக்கம். அன்புக்குள்ளே அந்த பொற்காலத்தை தான், அந்த புனிதமான காலத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் அடையவிருக்கின்றோம். அடுத்து 2வது செய்திக்கு வருகின்றோம். இத்தனை மகத்தான பாக்கியங்களை பெற்றுத் தருகின்ற இந்த இறுதி பத்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயன்படுத்தினார்கள்? அல்லாஹ்வின் திருத்தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள்? அன்புகளே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு மிகச்சிறந்த முறையில் அழகான ஒரு முன்மாதிரியை காட்டி தந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், பொதுவாக ரமலான் வந்துவிட்டாலே அல்லாஹ்வின் திருத்தூதருடைய நிறம் மாறிவிடும். பெருமானாருடைய புனித நிறம் ரோஜா பூவை போன்ற நிறம். ஆனால் அதிகமாக ரமலானில் இரவு நேரங்களில் விழித்திருக்கின்ற காரணத்தால், விழித்து இறைவணக்கம் செய்கின்ற காரணத்தால் பெருமானாருடைய புனித நிறம் மஞ்சள் நிறமாக மாறும். சாதாரணமாக பார்க்கலாம், அதிகமாக யார் தூங்காமல் விழித்திருக்கிறார்களோ அவருடைய முகம் எல்லாம் மஞ்சளித்த வண்ணமாக இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் எந்த அளவுக்கு இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் நிறமே மாற்றமாக காட்சியளிக்கும். சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள், யதகய்யரு லௌனுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய நிறம் மாறிவிடும். வயுஸல்லி கஸீரா, அதிகமாக தொழுவார்கள். வயதுஉ காஷியா, உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பார்கள். வயகாஃபு கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சுவார்கள். பொதுவாக ரமலான் வந்துவிட்டாலே அல்லாஹ்வின் திருத்தூதருடைய நிலை மாறிவிடும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுக்குள் இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் பெருமானாருடைய நிலை இன்னும் அலாதியான முறையில் மாறிவிடும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள், இதா கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷரில் அவாஹிரி மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இறுதி 10 பெருமானார் பெருமுயற்சி எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பெருமுயற்சி. ரமலான் அல்லாத காலங்களை விட, ஏன் ரமலானுக்குள்ளேயே கடந்த 20 நாட்களில் பெருமானார் எவ்வளவு ஈடுபாடு கொண்டார்களோ, ஆரம்ப 20 நாட்களில் இறை வணக்கத்துக்காக எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ அதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு இறுதி 10 பெருமானார் முயற்சி எடுப்பார்கள். அதை தெளிவாக சொன்னார்கள்.
கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்லித்துல் 20 பிஸலாத்தின் வ நௌமின். ஆரம்ப 20 நாட்கள் பெருமானார் உறக்கத்துக்கும் வணக்கத்துக்கும் மத்தியில் காலத்தை கழிப்பார்கள், இரவு நேரத்தை கழிப்பார்கள். என்ன பொருள்? நெடுநேரம் நின்று வணங்கிக் கொண்டிருப்பார்கள். களைத்து போய்விட்டால், சோர்வடைந்து விட்டால் படுத்து உறங்கி களைப்பை போக்கிக் கொள்வார்கள். உறக்கத்துக்கும் வணக்கத்துக்கும் நடுவில் பெருமானாருடைய இரவுகள் கழியும் ஆரம்ப 20 நாட்களில். ஆனால் ஃபைதா கானல் அஷ்ரு, இறுதி 10க்கு வந்து விட்டது என்று சொன்னால் ஷம்மரே, பெருமானார் விழித்திருப்பார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் விழித்திருப்பார்கள். பொருள், உறக்கத்தை உதறிவிட்டார்கள், விழித்திருப்பார்கள். இன்னும் தெளிவாக சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் ஷத்த பிஸரஹு, பெருமானார் தன்னுடைய கீழாடையை இறுக கட்டுவார்கள். வஹியா லைலஹு, இரவு விடிய விடிய விழித்திருப்பார்கள், ஹயாத்தாக்குவார்கள். வஹைகல்ல அஹ்லஹு, தன் குடும்பத்தாரையும் இரவு வணக்கத்துக்காக எழுப்பி விடுவார்கள். அன்புகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் இரவு முழுவதும் ஹயாத்தாக்குவார்கள் வணக்கங்களை கொண்டு. பெருமானாரை இறுதி 10 பார்ப்பதாக இருந்தால் ஒன்று தொழுது கொண்டிருப்பார்கள், அல்லது குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார்கள், அல்லது துஆ செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது தான தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது மௌத்தை பற்றி, கபரை பற்றி, ஆகிரத்தை பற்றி சிந்திக்கின்ற சிந்தனையில் ஈடுபட்டிருப்பார்கள். அல்லது முராக்கபா என்ற அல்லாஹுவை உணர்கின்ற, அல்லாஹுவின் புரிந்துணர்வில் அல்லாஹுவை புரிந்து கொள்ளுகின்ற அந்த நிலையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இறுதி 10 இரவு காலங்களில் முழுக்க முழுக்க உறக்கமில்லாமல் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே ஈடுபட்டிருப்பார்கள். இங்கே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயன்படுத்துகின்ற வார்த்தை ஷத்தல் மீசர, பெருமானார் தன் கீழாடையை இறுக கட்டுவார்கள். இதற்கு அறிஞர்கள் 2 வகையான அர்த்தத்தை சொன்னார்கள். ஒன்று கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு இறை வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். நாம் சாதாரணமாக சொல்வோம், கச்சையை கட்டிக்கொண்டு களத்திலே இறங்கிவிட்டார். என்ன பொருள்? கச்சையை கட்டவில்லை, முழு ஈடுபாட்டோடு அந்த பணியில் அவர் ஈடுபடுகிறார் என்று அர்த்தம். அதை நாம் இப்படி சொல் வடிவம் கொடுக்கிறோம், கச்சையை கட்டிக்கொண்டு களத்திலே இறங்கிவிட்டார். அதுபோன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் இறுதி 10 அடாமையான வணக்கத்தில் ஈடுபடுவதைத்தான் அவர்கள் கீழாடையை இறுக கட்டிக்கொண்டு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள் என்று ஒரு விளக்கம் அறிஞர்கள் ஒரு சாரார் தருகின்றார்கள். ஆனால் இன்னொரு சாரார் இந்த வார்த்தைக்கு வித்தியாசமாக சொன்னார்கள். என்ன பொருள்? அல்லாஹ்வின் திருத்தூதரை இறுதி 10 வந்துவிட்டால் மனைவிமார்களை விட்டு தனியாக பிரிந்து விடுவார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் மனைவிமார்களை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம், அதற்கு தெளிவான சான்றுகள் கிடைக்கிறது. பெருமானார் இறுதி 10 வந்து விட்டது என்றால் தன்னுடைய படுக்கையை சுருட்டி விடுவார்கள். படுக்கைக்கு வேலை இல்லை. இரவு நேரங்களில் இறுதி 10 அல்லாஹ்வின் திருத்தூதருடைய படுக்கை விரிப்புகள் விரிக்கப்படுவதே இல்லை. சுபஹ் முடிந்ததற்கு பின்பாக வேண்டும் என்றால் காலை நேரத்தில் பெருமானார் உறங்கி ஓய்வெடுத்திருக்கலாம். ஆனால் மகரிபுக்கு வாங்க சொன்னதில் இருந்து சுபஹுக்கு வாங்க சொல்லுகின்ற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரம் ரமலானுடைய இறுதி 10 அல்லாஹ்வின் திருத்தூதர் உறங்கவே இல்லை. உறங்கவில்லை என்பது மட்டுமல்ல, பெருமானாருடைய படுக்கை விரிப்பு விரிக்கப்படுவதே இல்லை. இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் இரவில் அவருடைய படுக்கை சுருட்டப்பட்டு ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்கும். தன் மனைவிமார்களை விட்டு பெருமானார் ஒதுங்கி விடுவார்கள். எதுவரைக்கும்? தன்னுடைய விரிப்பின் பக்கம் பெருமானார் வரமாட்டார்கள். ரமலான் முடிகின்ற வரைக்கும்
சுருட்டப்பட்ட அந்த விரிப்பை இரவு நேரத்தில் பெருமானார் விரிக்க மாட்டார்கள், விரிப்புக்கு வரவே மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். உங்களுக்குள்ளே யார் அல்லாஹ்வின் தூதர்? நம்மை போன்றவர்களா? இல்லை. நாம் எல்லாம் பார்த்தால் ஹராமான பாவம், பேசினால் ஹராமான பேச்சு, கேட்டால் ஹராமான ஓசை, சிந்தித்தால் கூட ஹராம், செய்தால் ஹராம், சம்பாதித்தால் ஹராம், எல்லா கோணங்களிலேயும் பாவம். பாவத்திலேயே பிறந்து, பாவத்திலேயே வளர்ந்து, பாவத்திலேயே மரணிக்கக்கூடிய பாவ குழுக்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லாஹு அக்பர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ் அலா குல்லி அஹ்வாலிஹி. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருப்பார்கள். பெருமானார் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத, நினைவு கூறாத நேரம் ஒன்று இல்லை. எந்த நேரமாக இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய நினைவோடு திக்ரோடு ஒன்றித்திருப்பார்கள். திக்ர் இல்லாமல் அல்லாஹ்வின் திருத்துதரை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பெருமானாருடைய பார்வை வணக்கம், பார்த்தால் வணக்கமாக இருக்கும், பேசினால் வணக்கம், கேட்டால் வணக்கம், சிந்தித்தால் வணக்கம், செய்தால் வணக்கம். பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவும் அமைதியும் உறக்கமும் விழிப்பும் வணக்கமோ வணக்கம், முழுக்க முழுக்க வணக்கம். அதையும் தாண்டி பெருமானார் இத்தனை பெரிய வணக்கசாலியாக இருந்தும் அதற்கு மேல் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றான். எப்படி? நபியே, உங்களிடத்தில் பாவம் நிகழ்வதற்கு வழி இல்லை. ஒருவேளை ஏதாவது பாவம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் முந்திய பிந்திய பாவங்கள் அத்தனையும் நான் மன்னித்து விட்டேன். அல்லாஹ்வின் திருத்துதலுக்கு முந்திய பிந்திய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று ஒட்டுமொத்தமாக உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் தங்கம், பத்தரை மாற்று தங்கம், மாசு மதுவில்லாத பரிசுத்தமான தங்கம் அல்லாஹ்வின் திருத்துதர். இத்தனை உயர்ந்த அந்தஸ்து இருந்த அவர்களே ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் படுக்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு வணக்கத்திலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அன்புகளே, நம்முடைய நிலையை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் எப்படி இருக்க வேண்டும்? அத்தனை பரிசுத்த ஜீவன், அதையும் தாண்டி பார்க்கிறோம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் தான் பெற்ற பெருகையும் வையகம் என்பதை போன்று இறுதி 10 பாக்கியம் தனக்கு மட்டுமல்ல குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தாரையும் இறைவனை எழுப்பிவிட்டு இறை வணக்கத்தில் ஈடுபடுத்துவார்கள். பெருமானாருடைய மனைவியாக குறிப்பிடுகிறார்கள், கான யத்தஜிஹு இலா ஹுஜராத்தி நிசாயிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 இரவுகளில் தன்னுடைய மனைவிமார்களுடைய அறைகளுக்கு முன்பாக வந்து சொல்லுவார்கள், ஐகிரு சவாஹிபல் ஹுஜரி. அறைகளில் இருக்கின்ற மனைவிமார்களை எழுப்பி விடுங்கள். ருப்ப காசியத்தின் துனியா ஆடியத்தின் யோமல் கியாமா. உலகத்தில் ஆடை உடுத்தி இருக்கின்ற பல பெண்கள் நாளை மறுமையில் நிர்வாண கோலமாக இருப்பார்கள். எழுங்கள், எழுந்து தொழுங்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களையும் தொழுகையில் ஈடுபடுத்துகிறார்கள். ஏன்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இளம் வயது தம்பதிகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இளம் வயது தம்பதிகள். பொதுவாக நாம் என்ன நினைப்போம்? நமது பிள்ளைகள் திருமணம் முடித்து ஆரம்ப இளம் தம்பதிகளாக இருந்தால் அவர்கள் நன்றாக உறங்கி இருக்கட்டும், தொல்லை கொடுக்க வேண்டாம், அவர்கள் சந்தோஷமாக இரவு கழியட்டும், அவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு செய்ய வேண்டாம் என்றுதான் நாம் கருதுவோம். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவார்கள். போய் என்ன சொல்லுவார்கள்? யகூலு லஹுமா, அந்த இருவருக்கும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அலா யகூமானி, நீங்கள் இருவரும் எழ வேண்டாமா? ஃபாத்திமா, அலியே, நீங்கள் இருவரும் எழ வேண்டாமா? எழுந்து சல்லியானி, இருவரும் நீங்கள் தொழ வேண்டாமா?
புது தம்பதிகளை உறக்கத்தில் இருந்தும் எழுப்பிவிட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபடுங்கள், எழுப்புங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் திருத்தூதருடைய உள்ளத்தில் இந்த இறுதி பத்து எத்தனை மகத்துவம் பெற்றதாக இருந்திருக்க வேண்டும். அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மற்றொரு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், இதா பக்கிய மின் ரமலான் அஷரத்து ஐயாம், ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாட்கள் தான் மீதம் இருக்கிறது என்று வந்துவிட்டால் லா யதஉ அஹதம் மின் அஹ்லிஹி, தன் குடும்பத்தாரில் பெருமானார் யாரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். யுத்தீகுல் கியாம், நின்று வணங்குவதற்கு சக்தி படைத்த யாரையும் இல்லா அத்தாமஹு, எழுப்பி நிறுத்தி வணங்க செய்யாமல் பெருமானார் விடமாட்டார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? வீட்டிலே பச்சிலம் பாலகங்கள் 2 விதமாக பார்க்கலாம். 3 வயது 2 வயது அவற்றை எல்லாம் இரவில் எழுப்பி விட்டால் தூக்கத்தை அடித்து கீழே விழுவார்கள். ஆனால் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் 5 வயது 6 வயதாக இருந்தாலும் துரு என்று சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எழுப்பிவிட்டால் ஓடி சென்று ஒவு செய்துவிட்டு தாய்க்கு பக்கத்தில் நின்று தந்தைக்கு பக்கத்தில் நின்று உற்சாகமாக தொழுவார்கள். ஆம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுப்பிவிட்டால் உறங்கி கீழே விடமாட்டார் என்று இருக்கிற அந்த குழந்தைகளை கூட இறுதி பத்திலே எழுப்பி விடுவார்கள். யாரையும் தொழுவதற்கு நின்று தொழ முடியும் என்ற தரத்தில் உள்ள யாரையும் பெருமானார் விட்டுவிட மாட்டார்கள். எல்லோரையும் எழுப்பிவிட்டு தொழச் சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு பிரியமான அன்பு மனைவி. அல்லாஹ்வின் தூதர் ஒரு கணிசமான அளவு தொழுது விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுப்பி தொழச் சொல்வார்கள். ஆயிஷா தொழு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தவர்களுக்கு சொன்னார்கள், ஒரு மனைவி இரவினை தஹஜ்ஜத்துக்காக எழுகின்றால் தன் கணவனையும் எழுப்புகின்றார். கணவன் எழ மறுத்து விட்டால் தண்ணீரை தொட்டு கணவனுடைய முகத்திலே தெளித்து அவனை எழுப்பி அவனையும் நிறைய வணக்கத்தில் ஈடுபடுத்துகிறார் என்றால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதே போன்று ஒரு கணவன் தஹஜ்ஜத்துக்காக எழுகின்றான், தன் மனைவியையும் எழுப்புகின்றான். அவள் எழுப்ப மறுத்தால் தண்ணீரை தொட்டு முகத்திலே தெளித்து அவளை தொழுகைக்கு எழுப்புகின்றான். அவனுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 என்று வந்துவிட்டால் மற்ற எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு விசேஷமான பல விஷயங்களை கடைபிடித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எதற்காக வேண்டி? அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ذكرல்லாஹ கதீரா. நாளை மறுமையை யாரெல்லாம் நம்புகின்றார்களோ, மௌத்துக்கு பின்பாக எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, வயர்ஜுல்லாஹ், என்னை படைத்த நாயன் அல்லாஹ்வை நான் சந்திக்க போகின்றேன். மறுமையை நம்புகிறார், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றார், அல்லாஹ்வை அதிகமான நினைவோடு இந்த உலகத்தில் வாழுகின்றார். அப்படிப்பட்ட மேன்மக்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆம், அழகிய முன்மாதிரி. ரமலானை நான் எப்படி கழிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் திருத்தூதர் கழித்ததை போன்று. இறுதி 10 நான் எப்படி கழிக்க வேண்டும்? அல்லாஹ்வின் திருத்தூதர் கழித்ததை போன்று. அன்புக்குள்ளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 என்று வந்துவிட்டால் மற்ற எந்த காலத்திலும் இல்லாத சில விசேஷமான வணக்கங்களை கடைபிடிப்பார்கள். மேலும் சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதா தஹலல் அஷரு, இறுதி 10 வந்துவிட்டது என்றால் இக்தஸல பைனல் அதானைனி, மக்ரிபு இஷா 2 பாங்குகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பெருமானார் நாள்தோறும் குளிப்பார்கள். மற்ற காலங்களில் ஆய்வு இருந்தால் புரிந்திருக்கலாம், இல்லை என்றால் தாமதப்படுத்தி இருக்கலாம், தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் குளித்துவிட்டு புத்துணர்ச்சியோடு அல்லாஹ்வின் திருத்தூதர் இரவுடைய வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். புத்துணர்ச்சியும் புது ஊக்கமும் பெறுவதற்காக வேண்டி குளிப்பார்கள். இதுவும் அல்லாஹ்வின் திருத்தூதர் விசேஷமாக கடைபிடித்த ஒரு காரியம். அன்புகளே, அதையும் தாண்டி பார்க்கிறோம்,
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் சில போது இஃப்தார் செய்வதை கூட நிறுத்தி விடுவார்கள். இஃப்தார் செய்ய மாட்டார்கள். நோன்பு நோற்றிருக்கிறார்கள், இஃப்தார் செய்யாமலேயே நோன்பு தொடரும். சஹர் நேரம், சஹர் செய்கின்ற நேரம் வந்துவிட்டால் அதுதான் சஹரு, அதுதான் இஃப்தார், இரண்டையும் ஒன்றாக அமைத்துக் கொள்வார்கள். காரணம், இஃப்தார் செய்கின்ற அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக பயன்பட வேண்டும். ஆனால் அருமை சஹாபா பெருமக்களை பார்க்கின்றோம். இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் பெருமானாரிடத்தில் புகார் செய்யப்படுகிறது, நாயகமே, சஹாபாக்களில் சிலர் தொடர் நோன்பு நோக்கிறார்கள். தொடர் நோன்பு என்றால் இஃப்தாரும் இல்லை, சஹரும் இல்லை. இஃப்தார் செய்வதும் இல்லை, சஹர் செய்வதும் இல்லை, தொடர்ச்சியாக நோன்பு போய்கொண்டே இருக்கும். இப்படி தொடர் நோன்பு நோக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள், வேண்டாம், தொடர் நோன்பு நோக்க வேண்டாம். அப்படி பெருமானார் தடை விதித்த போது சஹாபாக்கள் திருப்பி கொண்டு கேட்டார்கள், நாயகமே, அந்த துவாசிலும் நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்குவீர்கள். என்ன பொருள் அப்படி என்றால், பெருமானார் இஃப்தாரை மட்டும் நிறுத்தவில்லை, சஹரையும் நிறுத்திவிட்டிருக்கிறார்கள். அதனால் தானே நீங்கள் மட்டும் தொடர் நோன்பு நோக்குகிறீர்கள், நாங்கள் நோக்கக்கூடாதா, எங்களுக்கு ஏன் தடை விதிக்கிறீர்கள் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அப்போது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, தோழர்களே, ஐயுக்கும் மிஸ்லி, என்னை போன்று உங்களில் யார் இருப்பது? என்னை போன்று யார் உங்களில் இருக்கின்றார்? இன்னி அபீது, நான் இரவு பொழுதை கழிக்கின்றேன். எப்படி? லீ முத்இமுன் யுத்இமுனி வசாகின் யஸ்கீனி, எனக்கு உணவளிப்பவன் உணவளிக்கின்றான், எனக்கு நீர் புகட்டுகின்றவன் நீர் புகட்டுகின்றான். அல்லாஹ் நபி அவர்களுக்கு விசேஷமான முறையில், ஆன்மீகமான முறையில், அவர்கள் உண்ணாவிட்டாலும் உண்டால் என்ன வலிமை ஆற்றல் கிடைக்குமோ அந்த ஆற்றலை கொடுத்தான். வெளிப்படையில் பானங்களை பருகாவிட்டாலும் பானங்களை பருகினால் என்ன புத்துணர்ச்சி கிடைக்குமோ அந்த புத்துணர்ச்சி அல்லாஹ் ஆன்மீகமான முறையில் பெருமானாருக்கு கொடுத்தான். ஆனால் அந்த தரத்தில் பெருமானாரை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆகவே தோழர்களே, எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவளிக்கின்றான் மானசீகமாக, பருகத் தருகின்றான் மானசீகமாக. என்னுடைய தரத்தில் உங்களில் யாருமே இல்லை. ஆகவே என்னை போன்று நீங்களும் தொடர் நோன்பு நோக்க வேண்டும் என்று கருதுவது பொருத்தமல்ல என்று அவர்களுக்கு தடை விதிக்கின்றார்கள். என்ன விளங்குகிறது? அல்லாஹ்வின் திருத்தூதர் இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் இஃப்தாரை நிறுத்திவிட்டு சஹரையே இஃப்தார் சஹராக மாற்றிக் கொண்டதை போன்று சில போது சஹரையும் நிறுத்திவிட்டு இஃப்தாரும் இல்லை சஹரும் இல்லை என்று தொடர்ந்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள். அதை பார்த்துத்தான் சஹாபாக்கள் நாமும் அது போன்று நோன்பு நோக்க வேண்டும் என்று கடைபிடிக்க ஆரம்பித்த போதுதான் பெருமானார் தடை விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆம் அன்புக்குள்ளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்காக முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டார்கள் மட்டுமல்ல, அந்த பாக்கியத்தை தன் குடும்பத்தாரும் பெற வேண்டும். தன் குடும்பத்தில் பட்ட பச்சிலம் பாலகன் கூட, கொழுந்துகள் கூட அந்த பெரும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக பாலகன்களை கூட எழுப்பிவிட்டார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நமக்குத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் முன்மாதிரியாக காட்டித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பெற வேண்டும். அவர்களை பொறுத்த மட்டில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், பேச்சும் மூச்சும் வணக்கமாக உள்ளவர்கள். இத்தனை தூயவர்களாக இருந்தும் பரிசுத்த ஜீவனாக இருந்தும் இறுதி 10 இப்படி அலாதியான வணக்கத்தில் ஈடுபாடு கொண்டார்கள் என்றால் இது அல்லாஹ்வின் திருத்தூதர் இந்த உம்மத்துக்கு காட்டிக் கொடுப்பதற்காக, முன்மாதிரியை ஏற்படுத்துவதற்காக செய்தார்கள். அடுத்த அன்புக்குள்ளே குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன செய்தி? இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படியாவது அந்த கதிருடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காக தவற விட்டுவிடக் கூடாது. அந்த கதிருடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய பண்டிகையிலே ஏறி இருந்து விடுவார்கள். பெருமானார் பண்டிகையை விட்டு வெளியே போக மாட்டார்கள். அதற்கு மறுபேர் தான் இஅ்திகாஃப்.
உலகத்தில் இருக்கிற எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விடுவது, மனைவி, நண்பர்கள், தோழர்கள் எல்லோருடைய உறவையும் தொடர்பையும் துண்டித்து விட்டு அல்லாஹ் ஒருவரோடு மட்டும் தன்னுடைய உறவை தொடர்பை அமைத்துக் கொள்வது. வேறு எந்த தொடர்பும் இல்லை, யாரிடத்தில் எந்த பேச்சும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை, எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு தான் தொடர்பு. சிந்தனை அல்லாஹ்வோடு, பேச்சு அல்லாஹ்வோடு, வணக்கம் அல்லாஹ்வோடு, தொடர்பு அல்லாஹ்வோடு. முழுக்க முழுக்க தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் அல்லாஹ்வோடு மட்டும் அமைத்துக் கொள்வார்கள். கட்டாயம் நிர்பந்தமான சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் அடுத்தவரிடத்தில் அதை மட்டும் பேசுவார்கள். அப்ப நிர்பந்தம். அப்படி இல்லை என்று சொன்னால் எந்த பேச்சையும் பெருமானம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம் நம்பிக்கைகளே, புனிதமிக்க இந்த இறுதி பற்றி ரமலான் ஒரு மாணிக்கம். அந்த மாணிக்கத்துக்குள் மாணிக்கம் இறுதி பற்றி. அந்த இறுதி பத்துக்குள் வருகின்ற ஒற்றைப்படையான நாட்கள் இன்னும் மேலானவை, இன்னும் புனிதமானவை. அந்த ஒற்றைப்படையான நாட்களில் ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. மகரிபுக்கும் சுபுகுக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு 7 மணி நேரம், 7.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் நாம் ஈடுபட்டால் ஏறத்தாழ 85 வருடங்கள் தொடர்ச்சியாக இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தால் என்ன பாக்கியத்தை அல்லாஹ் தருவானோ அந்த பாக்கியத்தை சிதறாமல் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இந்த உலகத்தில் ஒரு மாதம் வேலை பார்த்தால் மாத ஊதியம் தருவார்கள். 2 நாள் லீவ் எடுத்து விட்டு அந்த மாத ஊதியத்தில் 2 நாள் சம்பளத்தை கட் பண்ணுவார்கள். இந்த நிலையில் வருடம் முழுவதும் வேலை பார்க்க வேண்டும். ஆனால் மன்னாதி மன்னன், அகிலத்தின் அதிபதி அல்லாஹ், மனிதா நீ வெறும் 7 மணி நேரம் மட்டும் பணியாற்று, 7-7 மணி நேரம் மட்டும் பணியாற்று, 85 வருடங்களுக்கு உண்டான கூலியை தருகின்றேன், உன் 85 ஆண்டுகளுக்கு உண்டான பொறுப்பை முழுமையாக நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். அல்லாஹ் எங்கே பார்க்க முடியும்? அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய செய்தி, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய செய்தி. ஆக இஅ்திகாஃப் என்பது ஒரு மிகப்பெரிய வணக்கம். இங்கே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் இஅ்திகாஃப் இருந்தார்களே, பெருமானாருடைய வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் எவ்வளவு தூரம்? மஸ்ஜித் நபவிக்கு சென்றவர்களுக்கு தெரியும். ஏதோ பாருங்க, வந்து பள்ளிவாசல் பக்கத்தில் செவர் இருக்கிறது, செவத்துக்கு மறுபக்கம் பெருமானாருடைய வீடு. இது பள்ளிவாசல், பக்கத்தில் செவர் இருக்கிறது, கதவை திறந்தால் பெருமானாருடைய வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு வீடு. இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு சுவர் தான் இடையிலே தடுப்பு என்ற அந்த நிலையிலும் வீட்டை விட்டு 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய பண்டிகையை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பண்டிகையை தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இத்தனை அருகில் இருந்தும் கூட அந்த வீட்டுக்கு கூட பெருமானார் போக வர போக்குவரத்து வைத்துக் கொள்ளாமல் அதையும் உதவிவிட்டு ஒண்டி அதையும் துண்டித்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே முழுக்க அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர். இந்த இறுதி பத்தை பற்றி அல்லாஹ்வின் திருத்தூதருடைய உள்ளத்தில் எத்தனை மகத்துவம் இருந்திருக்க வேண்டும். எத்தனை மகத்துவம் இருந்த காரணத்தால் அல்லாஹ்வின் திருத்தூதர் மதீனா மாநகரத்துக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் பள்ளிவாசலே கட்டப்பட்டது. மக்கா மாநகரத்தில் 13 ஆண்டுகள் இருந்தார்களே, அப்போது பள்ளிவாசல் எல்லாம் கட்டப்படவில்லை. காபத்துல்லா இருந்தது. காபத்துல்லாவிலே 360 சிலைகள் வைத்து வணங்கப்பட்டு வந்தது. பள்ளிவாசல் என்று ஒன்றுமே இல்லை. மதீனா மாநகரத்துக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் பள்ளிவாசல் கட்டி பாங்கு சொல்லி தொழுகை, ஐவேளை தொழுகை ஜமாஅத்தோடு நிறைவேற்றப்பட்டது. என்று பெருமானார் மதீனா மாநகரத்துக்கு வந்தார்களோ கடைசி மௌத் வரைக்கும் 9 வருடங்கள் பெருமானார் தொடர்ச்சியாக இஅ்திகாஃப் இருந்தார்கள். 9 வருடம் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஒரு வருடம் ஹிஜ்ரி 8 அல்லாஹ்வின் திருத்தூதர் மக்கா மாநகரத்தை வெற்றி கொள்வதற்காக 10,000 படை வீரர்களோடு தோழர்களோடு பெருமானார் மக்காவுக்கு சென்றிருந்தார்கள். அந்த வருடம் இஅ்திகாஃப் இருக்க முடியவில்லை. மறு வருடம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். விடுபட்டு போன அந்த நாட்களையும் சேர்க்க வேண்டும் என்று 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அதே போன்று பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி வருடம் வழக்கத்துக்கு மாற்றமாக பெருமானார் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். வருடங்கள் தோறும் ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து அதுவரைக்கும் இறங்கி இருக்கின்ற முழு குர்ஆனை
ஒரு முறை ஓத சொல்லி கேட்பார்கள். தானும் ஓதி காட்டுவார்கள், அவர்களையும் ஓத சொல்லி கேட்பார்கள். ஒரு முறை தான். ஆனால் பெருமானாருடைய கடைசி வருடம் 2 முறை ஓத சொல்லி கேட்டார்கள். பெருமானார் சூசகமாக விளங்கினார்கள். வழக்கத்துக்கு மாற்றமாக 2 முறை ஓத சொல்லி கேட்கிறார்களே, ஒருவேளை இதுதான் வாழ்நாளின் கடைசி வருடமாக இருக்குமோ என்று அனுமானித்தார்கள். அது உண்மையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கின்றார்கள். கடைசி நாள் திங்கள் கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்று முதல் நாள் என்று கருதுகிறேன். அருமை தந்தை இப்படி படுத்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு அருமை மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 2 புதல்வர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அள்ளிக்கொண்டு ஓடோடி வருகின்றார்கள். பெருமானார் படுக்கையில் கண்மூடி படுத்திருக்கின்றார்கள். யா அபதா, என் அருமை தந்தையே என்று அலறிய வண்ணமாக வந்தார்கள். இத்தனை நேரம் கண்மூடி மௌனமாக இருந்த பெருமானார் தன் அருமை மகளின் அலறல் சப்தம் கேட்டு கண் மடர்கிறார்கள், கண் விழிக்கின்றார்கள். அப்போது நீண்ட ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் தன் அருமை மகளை நெஞ்சோடு அணைத்து ஏதோ காதுகளில் ரகசியமாக சொன்னார்கள். உடனே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று கதறி அழுதார்கள். அருகில் இருந்தார்கள் ஃபாத்திமா ரலியின் கணவர் அன்பு அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கண்டித்தார்கள் ஃபாத்திமாவை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலியே, இறந்து கொண்டிருக்கும் தந்தைக்காக ஃபாத்திமாவை கொஞ்சம் அழுவதற்கு அனுமதிக்கிறார். அடுத்து சற்று நேரம் கழிந்தது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவளை மீண்டும் நெஞ்சோடு அணைத்து மீண்டும் ரகசியமாக ஏதோ சொன்னார்கள். இப்போது கண்களில் இருந்து கண்ணீர் குளமாக மாலை மாலையாக கண்ணீர் சிந்தினாலும் முகமோ திறந்து வைக்கப்பட்ட திருமறையை போன்று, அன்று மலர்ந்த தாமரையை போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முகம் மலர்ந்தது. பிற்காலத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், பெருமானார் முதலாக சொன்னபோது கதரை அழுதேனே. அப்போது பெருமானார் சொன்னார்கள், மகளே, வளமையாக எங்களுக்கு 1 முறை குர்ஆன் ஓதச் சொல்லி கேட்கின்ற ஜிப்ரீல் இந்த வருடம் 2 முறை ஓதச் சொல்லி கேட்டார்கள். அநேகமாக இது எனக்கு மரண நேரம் என்று நான் கருதுகிறேன். அம்மா, இன்றோடு ஒரு தந்தைக்கு எல்லா சிரமங்களும் முடிந்திருப்பது என்றார். அதை கேட்டவுடன் தான் தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி அழுதார்கள். அடுத்து 2வது செய்தி. அருமை மகளிடத்தில் சொன்னார்கள், மகளே, என் குடும்பத்தில் நான் சென்றதற்கு பின் என்னை வந்து சந்திக்கக்கூடிய முதல் நபர் நீ தானம். 2, சொர்க்கத்து பெண்களுக்கு அல்லாஹ் உன்னை தலைவியாக ஆக்குகிறான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் உலகத்தை விட்டு போனதற்கு பின் 6 மாதங்கள் முடியவில்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகிவிட்டார். இந்த பெருமானாருடைய குடும்பத்தில் பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின் முதலாக பெருமானாரை சென்று சந்திப்பதற்காக புறப்பட்ட முதல் ஜீவன் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்தில் பள்ளிவாசல் கட்டி அமைக்கப்பட்டதற்கு பின் கடைசி 9 வருடங்கள் தொடர்ச்சியாக இஅ்திகாஃப் இருந்தார்கள். விடுபட்டு விட்டதற்காக மறுவருடம் 20 நாட்கள் இருந்தார்கள். மரண வருடம் 20 நாட்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அன்புகளே, இவற்றை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் திருத்தூதர் இந்த இறுதி 10க்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் சிந்தித்து பார்க்க முடிகிறது. ஆனால் இது வருத்தமான செய்தி, ரொம்ப வேதனையான செய்தி. கடைசி 10 வருகிறது. இதனுடைய அருமையும் தெரியவில்லை, பெருமையும் தெரியவில்லை. அதே ரோடுகளில் வீதிகளில் சுற்றி கொண்டிருப்பது, மூளைக்கு மூளை நின்று பேசிக் கொண்டிருப்பது, கதைத்துக் கொண்டிருப்பது. கொஞ்சம் பெரியவர்களை பார்த்தால் இந்த கடைசி 10 வந்ததுக்கு பின்பாகத்தான் புடவை வாங்க போகிறோம், துணிமணி வாங்க போகிறோம், சட்டை வாங்க போகிறோம், தைக்க போகிறோம் என்று ஒரு கூட்டம். பரிதாபமான செய்தி. எந்த இறுதி 10 விலை மதிக்க முடியாத மாணிக்கம் என்று கருதி அல்லாஹ்வின் திருத்தூதர் தன்னை அல்லாஹ்வுடைய பண்டிகையிலேயே அர்ப்பணித்துக் கொண்டார்களோ எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு இந்த இறுதி 10 கிடைக்கக்கூடிய அந்த மாணிக்கத்தை சிதறாமல் பெற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அந்த நபியின் உம்மத்துகளாகிய நாம் இன்று அதனுடைய அருமையை பெருமையை உணராமல் இறுதி 10 இரவு நாட்களை வீதியிலும் கடைத்தெருவிலும் பொருத்தமில்லாத இடங்களிலும் வீணாக நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புகளே, நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ள
சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தெளிவாக புரிந்து கொள்வோம். உலகத்தில் 2 கடைத்தெருவுகள் இருக்கிறது. கடைத்தெருவு சூக் மார்க்கெட், 2 வகையான மார்க்கெட் இருக்கிறது. ஒன்று சூக்கு துனியா, உலகத்து மார்க்கெட். 2 சூக்குல் ஆகிரா, மறுமையின் மார்க்கெட். உலகத்தின் மார்க்கெட்டு எல்லாமே கிராக்கியான விலை. தங்கத்தில் எடுத்தால் 1 கிராம் 5000 ரூபாய், வெள்ளி எடுத்தால் என்றும் இல்லாத அளவுக்கு விலை. எல்லாமே கிராக்கியான விலை. ஆனால் கூட்டத்தை பார்த்தால் ஆணும் பெண்ணும் அடித்துக் கொண்டு கடுமையான நெரிசலோடு அந்த கூட்டம் இருக்கிறது. உள்ளே போவதற்கு இடமில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு கூட்டம் நெருக்கடியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளவு கிராக்கியாக கொடுத்து எத்தனை பொருள் வாங்கினாலும் சரி, அந்த பொருள் மௌத்தோடு முடிந்தது. ஒரு நயா பைசா கூட இன்று எடுத்துக்கொண்டு கபருக்கு போக முடியாது. ஒரு மனிதன் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு தங்க நாணயத்தை விழுங்கி விட்டான், இறந்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுது, வயிற்றை ஓபன் பண்ணி அந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெண் இறந்து விட்டார், கையிலே ஒரு தங்க மோதிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், எடுக்க முடியவில்லை. குளிப்பாட்டுவதற்கு முன் சோப்பு போட்டு அதை எண்ணெயை போட்டு வெளியே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜனாசாவை அடக்குகிறோம், அடக்கி முடித்ததற்கு பின்பாக அடக்கிய மனிதன் பார்க்கிறான், தன் சோப்பிலே இருந்து விலை மதிப்புள்ள ஒரு வாட்சை காணவில்லை. தோண்டி மறுபடியும் உள்ளிருக்கின்ற வாட்சை எடுத்துவிட்டு மறுபடியும் மண்ணை மூடலாம், அனுமதி உண்டு. இந்த உலகத்து மார்க்கெட்டில் மனிதன் அதிகமான விலை கொடுத்து காஸ்ட்லியாக என்னென்ன பொருட்களை வாங்கினானோ அவையெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது. ஒரு துரும்பை கூட எடுத்துக்கொண்டு மறுமைக்கு போக முடியாது. ஆனால் மறுமையின் மார்க்கெட்டு இப்போது பார்க்கிறோம், காத்தாடுகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஒருவரையும் காணும். இறுதி 10 துவங்க போகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் ஒருவரையும் காணப்படுவதில்லை. தராவீஹ் தொழுகையில் பார்க்கிறோம், ரமலானுடைய துவக்கத்தில் இருந்த அந்த கூட்டம் இப்போது இல்லை. இமாம் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார், இடையிடையே எழுந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் இமாம் தொழுகையை முடிக்கின்ற போது பார்த்தால் ஒரு சப்பு கூட முழுமையாக இல்லை. அன்புகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று மறுமையின் சரக்குகள் அத்தனையும் ரொம்ப 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 சாதாரண விலை, மடிமான விலைக்கு இப்போது வாங்க முடியும். மடிமான விலை. ஆனால் இந்த பொருளுடைய அருமை ஒரு நேரம் வரும், எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அது எந்த நேரம்? நாளை மறுமையில் அல்லாஹ்வின் திருச்சமூகத்தில் நாம் நிறுத்தப்பட்டு கடைசியாக நீதி விசாரணை, சொர்க்கமா நரகமா என்று அறிவிக்கப்படுகின்ற நேரம், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் கொண்டு போய் நாம் நிறுத்தப்பட்டிருப்போம். இப்போது நீதி விசாரணையின் முடிவுக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம். கொலையை அள்ளி பிடித்துக் கொண்டிருப்போம். எப்படி? நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு நாம் அனுப்பி வைக்கப்படுவோமா, அல்லது சொர்க்கத்தில் இருந்தும் தூரமாக்கப்பட்டு பாழும் நரகத்தை வீசி எறியப்படுவோமா தெரியவில்லை என்று கொலையை பிடித்துக் கொண்டிருப்போம். அப்போது சில தகவல் வரும். எப்படி? உங்கள் நன்மையை ஒரு தட்டிலும் தீமையை மறுத்தட்டிலும் எடை போடப்பட்ட போது தீமையை விட நன்மை ஒரே 1 பாயிண்ட் குறைவாக இருக்கிறது. 1 பாயிண்ட். அந்த அளவு மட்டும் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டால் நீங்கள் சொர்க்கவாதி. ஓடுவா. பெற்ற தாய், பெற்ற தந்தை, கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை, உயிருக்கு உயிரான நண்பன், ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் நன்மை எனக்கு கொடு. நீ சொன்னாயே சுப்ஹானல்லாஹ், அந்த ஒரு நன்மை எனக்கு கொடு, நான் எதை வேண்டுமென்றாலும் உனக்கு பகரமாக தருகின்றேன். எப்படி? உலகமே, ஒட்டுமொத்த உலகமே அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் இருக்க போவதில்லை. இருந்தாலும் அந்த ஒரு நன்மைக்காக கொடுத்து விட்டு கேட்பான். ஆனால் யாரும் அவனுக்கு கொடுப்பதற்கு வரமாட்டார்கள். பெற்ற தாயும் வரமாட்டார், தந்தையும் வரமாட்டார், மனைவியும் வரமாட்டார், பிள்ளையும் வரமாட்டார், உற்ற நண்பனும் வரமாட்டான், யாரும் வரமாட்டார். யானப்சி யானப்சி, என்னுடைய நிலைமை என்னாவது, என்னுடைய முடிவு என்னாவது, எனக்கு தேவை இருக்கிறது என்றுதான் சிந்திப்பார்களே அல்லாமல் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய நன்மையை கூட நமக்கு தருவதற்கு யாரும் முன் வர மாட்டார். ஆனால் இன்று உலகத்தில் சுப்ஹானல்லாஹ், எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும்? கோடி சொல்ல வேண்டுமா? சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஒரு கஷ்டம், நீ ஒரு பெரிய காசு கொடுத்து அதற்காக பெரிய விலை மதிப்புள்ள எதையும் கொடுத்து நீங்கள் செய்ய தேவையில்லை. ரொம்ப ரஹீஸ், மடிமான விலை. என்னது? ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு சும்மா சொல்லிக் கொண்டிருந்தால் சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஒரு கஷ்டம் இல்லை.
ஆனால் நாளை மறுமையில் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தை விலையாக கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம் தலை விதி சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்படவிருக்கின்ற அந்த நேரத்தில் தெரியும் ஒரு நன்மையின் அன்றைய மதிப்பு என்ன. மௌத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் அன்புகளே, மௌத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் இந்த மார்க்கெட்டில், மறுமையின் மார்க்கெட்டில் எல்லாம் ரசீஸ் மலிவான விலையில் வாங்க முடியும். ஆனால் இந்த மலிவான விலையில் வாங்கினோமே இந்த மார்க்கெட்டுடைய பொருட்கள், இது இங்கோடு முடியாது, மௌத்துக்கு பின்பாக நம்மோடு சேர்ந்து யாரும் நம்மிடமிருந்து படிக்க முடியாது. அவருக்குள்ளே போகிற போது அமலை பிடித்து கொண்டு வையுங்கள், குடுப்பாட்டுகின்ற போது அமலை எடுத்து விடுங்கள், கவன் பொறுத்துகின்ற போது அமலை எடுத்து விடுங்கள். அவன் மறுமையின் மார்க்கெட்டில் என்னென்ன வாங்கினானோ அவற்றையெல்லாம் பறித்து கொண்டு தனியாக அனுப்புங்கள். யாரும் சொல்ல முடியாது, யாரும் செய்ய முடியாது. அவன் செய்த மறுமையின் மார்க்கெட்டில் என்னென்ன கொள்முதல் செய்தானோ, இவற்றையெல்லாம் விலை கொடுத்து வாங்கினானோ அது ஒரு தூசி துரும்பளவு கூட யாரும் பறிக்க முடியாது. அதனோடு கபருக்கு போவான். இன்னும் சொல்ல போனால் அவன் போவதற்கு முன்பாக கபருக்குள்ளே நன்மை போயிடும். அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனை கொண்டு போய் கபருக்குள்ளே வைத்து அடைக்க முடிப்பதற்கு பின் திடீரென்று பார்ப்பான், கபரின் ஒரு மூலையிலே அழகான முகம், அழகான ஆடை, நறுமணம் கமல, அப்படி ஒரு அருமையான பேரழகு மிக்க ஒரு முகம். இந்த அளவுக்கு அதையே பார்த்து கொண்டே இருக்கலாம், அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருக்கலாம் போன்று இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். மனிதன் கேட்பான், மையத்து உங்கள் முகமே நன்மையை கொண்டு வருவதை போன்று நீங்கள் யார்? அப்போது அவர் சொல்லுவார், நான் வேறு யாரும் இல்லை, நீ உலகத்தில் செய்தாகிய சாலிகான அமல்கள், இந்த நன்மைகள் அமல்களுக்கு அல்லாஹ் மனித உருவம் கொடுத்து உனக்கு துணையாக இருப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறார். நீ உலகத்தில் செய்த தொழுகை, குர்ஆன், திக்ரு, நல்லறங்கள், தான தர்மங்கள் என்று அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நீ மேற்கொண்டாய் அல்லவா? நீ செய்த வணக்க வழிபாடுகள், அவற்றுக்கு அல்லாஹ் மனித உருவம் கொடுத்து உன் கபருக்குள்ளே உனக்கு தனிமையின் போது உனக்கு உற்ற துணையாக இருந்து உனக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நாம் செய்த அத்தனையும் ஒரு துணி கூட யாரும் பறிக்க முடியாது. நாம் போவதற்கு முன்பாக கபருக்குள்ளே நமக்கு துணையாக உட்கார்ந்து முடியும். அதே சமயம் மாற்றமாக மறுமையின் அந்த மார்க்கெட்டில் வாங்க வேண்டிய நல்லவற்றை வாங்காமல் பாவத்தை அள்ளி கட்டியிருந்தால், பாவத்தை நாம் அள்ளி கட்டியிருந்தால் அதுவும் நமக்கு முன்பாக போய்விடும். அதையும் யாரும் எடுக்க முடியாது. கபருக்குள்ளே வைக்கப்பட்டதற்கு பின் பெருமானா சொன்னார்கள், அந்த மையத்தை பார்ப்பான ஒரு மூலையில் திடீரென்று ஒரு மனிதன், பார்ப்பதற்கு சகிக்க முடியாத விகாரமான தோற்றம், கோர முகம், பார்க்கவே முடியவில்லை, சகிக்க முடியவில்லை, ஆடை துர்நாற்றம், இப்படிப்பட்ட கோலத்தில் இருப்பான். இவன் பார்த்துவிட்டு நடுங்கிக் கொண்டே கேட்பான், நீ யார்? உன் முகமே கேட்டையும் நாசத்தையும் அண்டிக் கொண்டு வருவதை போல் இருக்கிறது, நீ யார் என்று கேட்பான். அப்போது அவன் சொல்வானா, நான் வேறு யாரும் அல்ல, நீ செய்த பாவங்கள், நீ செய்த தீமைகள், இந்த பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹ் இப்படி ஒரு உருவத்தை கொடுத்து உனக்கு துன்பத்தையும் வேதனையும் உனக்கு சோதனை கொடுப்பதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். ஆகவே மிதவிக்க ரமலான் மாதம் இறுதி பந்து நாளை போகப் போகிறது. நாம் கடந்த 20 நாட்களை வீதிகளிலேயும் கிரவுண்ட்களிலேயும் சுற்றி திரிந்து கழித்ததை போன்று வீண் பேச்சுக்களிலேயும் வீண் செயல்களிலேயும் கழித்ததை போன்றுதான் இந்த இறுதி பந்தையும் கழிக்கப் போகிறோமா? அல்லது இல்லை இல்லை, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான உம்மத்து, இறுதி பத்தில் ஒவ்வொரு இரவிலும் விடிய அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருப்பேன், தொழுது கொண்டிருப்பேன், திக்ர் செய்து கொண்டிருப்பேன், கண்ணீரும் கம்பரையுமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன். இரவை ஒருபோதும் இரவின் பொழுதையும் நான் பால்படுத்த மாட்டேன், வீணடிக்க மாட்டேன், பயனுள்ள முறையில், அர்த்த முறையில் உள்ள முறையில் நான் இரவு நேரத்தை பயன்படுத்திக் கொள்வேன் என்று சொல்ல போகிறாமா? எனது உணர்ச்சி இல்லாமல் எப்போதும் போல்தான் அந்த நாளையை நான் ஆக்கப் போகிறேன் என்று சொல்ல போகிறோமா? அது நன்மையில் தான் இருக்கிறது, அது நம் கையில் தான் இருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம் என்பதை நாளை முதல் பெருநாள் வரை பிறக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
இதற்கு இறுதி யுத்தத்தை நாளை தினம் நாம் சந்திக்கவிருக்கின்றோம். இந்த நிலையில் அந்த இறுதி யுத்தத்தை மகத்துவத்தை நினைவூட்டும் விதமாக, அதில் பெருமானனுடைய முன்மாதிரி என்ன என்று தெரிந்து கொள்ளும் விதமாக, இந்த இறுதி பற்றின் மகத்துவத்தை சிதறாமல் பெறுவதற்காக பெருமானார் குறிப்பாக கடைபிடித்து இழத்திட்டார் என்ற வணக்கம் பற்றியும் நாம் சுருக்கமான ஒரு செய்தியை தெரிந்திருக்கிறோம். ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்தில் வெற்றி பெறுகின்ற மேன்மக்களாக அல்லாஹ் அனைவரும் ஆக்கியவர்களாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.